வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி பாடியநல்லூரில் 9ஆம் வகுப்பு நாங்கள் 9ஆம் வகுப்பு படிக்கின்றோம். எங்கள் குழுவின் பெயர் டெல்டா. என் பெயர் க. ஹரிகரன், 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. விக்னேஷ். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா. சாய்ஸ்தார். நான் 9ஆம் வகுப்பு இ பிரிவு மாணவன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிதீஸ்வரன். நான் டி செக்ஷன் படிக்கும் மாணவன். நாங்கள் செய்துள்ள இந்த ப்ராஜெக்டின் பெயர் மிதக்கும் பெல்ட். இதை ஆங்கிலத்தில் ஃப்ளோட்டிங் பெல்ட் என கூறுவார்கள். சுற்றுலா பயணிகள் மற்றும் கப்பலில் வேலை பார்க்கும் நபர்கள் திடீரென ஒரு பேரிடர் ஏற்பட்டால் கப்பல் கவிழ்வதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் நிறைய உயிரிழப்புகள் நேரிடுகிறது. இந்த ப்ராஜெக்ட் பிரச்சனைக்கான காரணங்கள்: சுற்றுலா பயணிகள் கடலில் செல்லும் போதோ இல்லை ஆற்றில் செல்லும் போதோ, சுற்றுலா செல்லும் போதோ கப்பல் கவுளுதல் என பேரழிவு ஏற்படும். அதனால் இந்த பெல்ட்டை அணிந்து கொண்டால் உயிர் காப்பாற்றலாம். சுற்றுலா பயணிகள் படகில் செல்லும் பொழுது திடீரென படகு கவிழ்வதால் அதை தடுப்பதற்கோசம் நாங்கள் ஃப்ளோட்டிங் பெல்ட் என செய்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டின் தேவையான பொருள் பட்டியல்: உறையாத ஐஸ் கட்டி மற்றும் ரப்பரால் செய்த பெல்ட் மற்றும் பலூன் மற்றும் கயிறு. இதுதான் இந்த பெல்ட்டின் தேவையான பொருள். இது மிகவும் எளிமையாக கிடைக்கும். இது மிக மிக எடை குறைவு. இதுதான் அந்த பெல்ட். இந்த பலூன் எதற்காகனா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அது ஒரு அடையாளத்துக்கு தான் இந்த பலூன். இந்த பலூனை வச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். பிளாக் புள்ளியாக இருக்கிறது ட்ரை ஐஸ். இது கடல் அலை தட்டும் போது பெருசாகும். அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் இந்த பலூனும் இந்த பெல்ட்டும் விரிய ஆரம்பிக்கும். இந்த பெல்ட் விரியறதுனால நீங்கள் கடலுக்கு அடியில் போகாமல் மேலே மிதப்பீங்க. இந்த பலூனும் விரியும். இந்த பலூன் விரியறதுனால உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. இது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஒரு அறிகுறி, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டுறது.